இந்தியாவில் டோல்கேட் வழியாக பயணம் செய்வோருக்கு புதிய மாற்றம் வர இருக்கிறது. ஃபாஸ்டாக் கட்டண முறையின் விதிகள் தற்பொழுது மாற இருக்கின்றன. இந்த மாற்றம் நேரடியாக உங்கள் பணத்தையும் பயண நேரத்தையும் வசதியையும் பாதிக்கப் போகிறது. ஏனெனில் அரசு தற்பொழுது ஃபாஸ்டாக் கட்டண விதிகளில் புதிய கட்டண உயர்வுகளையும் அதே சமயம் UPI வழியாக செலுத்துபவர்களுக்கு பல சலுகைகளும் வழங்க இருக்கிறது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தவுடன் நாடு முழுவதும் டோல்கேட் கட்டண அமைப்பே மாறும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபாஸ்டாக் என்பது வாகனங்களில் பொருத்தப்படும் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அடையாள சிப் ஆகும். டோல்கேட்டுகளில் நின்று பணம் கொடுக்காமல் அதுவாகவே தானாகவே கட்டணத்தை கழித்துவிடும் அமைப்பு ஆகும். ஆனால் பல மாதங்களாக அரசுக்கு சில வகை புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. அதாவது சில டோல் பிளாசாக்களில் ஃபாஸ்டாக் ரீடர்கள் சரியாக வேலை செய்வது இல்லை. சிலருக்கு இரட்டிப்பு கட்டணங்கள் பிடிக்கப்படுகிறது. சிலரின் ஃபாஸ்டாக் கணக்குகள் செயலிழந்து போகின்றன. இன்னும் சிலர் UPI மூலமாக நேரடியாக கட்டணத்தை செலுத்த விரும்புகிறார்கள். இதனால் தான் சாலை போக்குவரத்து அமைச்சகம் இப்பொழுது ஒரு புதிய ஹைபிரிட் டோல் பேமெண்ட் முறையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வாகன ஓட்டிகள் இனி டோல்கேட்டுகளில் ஃபாஸ்டாக் மூலம் அல்லது நேரடியாக UPI வழியாகவும் கட்டணத்தை செலுத்த முடியும். ஆனால் ஃபாஸ்டாக் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு டோல் கட்டணம் இரட்டிப்பாக வசூலிக்கப்படும். அரசு தற்பொழுது இன்டர்ஓரபிள் டோல் பேமெண்ட் சிஸ்டம் என்ற புதிய முறையை சோதனைக்கு கொண்டு வந்துள்ளது. இது செயல்படுத்தப்பட்டவுடன் டோல்கேட்டுகளில் நீண்ட வரிசை இல்லை, பணம் தேவையில்லை, மொபைல் வழியாக உடனே கட்டணம் முடிந்துவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த புதிய முறையில் UPI வழியாக செலுத்துபவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் கிடைக்கும். அதாவது டோல் கட்டணத்தில் ஒரு சிறிய தள்ளுபடி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஃபாஸ்டாக் இல்லாமல் UPI வழியாக செலுத்தினாலும் சிஸ்டம் உங்கள் வாகன எண்ணை ஸ்கேன் செய்து உடனே பணத்தை பிடிக்கும். இது முழுமையான டிஜிட்டல் டிரான்ஸ்பரன்சி அடிப்படையில் அமைந்துள்ளது. தற்பொழுது ஒவ்வொரு டோல்கேட்டிலும் வருடாந்திர கட்டண திருத்தம் நடைபெறும். ஆனால் இந்த முறை அரசு புதிய தொழில்நுட்ப மேம்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் கட்டணம் சுமார் 10% முதல் 25% வரை அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது ஒரு டோல்கேட் கட்டணம் 80 ரூபாயாக இருந்தால் அது 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளது. இது நேரடியாக நாட்டின் 35 லட்சம் வாகன ஓட்டிகளையும் பாதிக்கும் மாற்றம் ஆகும். ஆனால் அதே சமயம் UPI வழியாக செலுத்துபவர்களுக்கு சலுகை வழங்கப்படும் என்பதால் மொத்த செலவில் சில ரூபாய் குறையும் வாய்ப்பும் உள்ளது. மக்களை முழுமையாக டிஜிட்டல் பேமெண்ட் முறைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. அரசின் தரவின்படி இப்பொழுது இந்தியாவில் 900க்கும் மேற்பட்ட டோல் பிளாசாக்கள் செயல்படுகின்றன. அதில் தினசரி சுமார் 3.5 கோடி வாகனங்கள் கடந்து செல்கின்றன. அதில் 98% வாகனங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் பயன்படுத்துகின்றன. ஆனால் இன்னும் சில பள்ளத்தாக்கு மற்றும் கிராமப்புற சாலைகளில் ஃபாஸ்டாக் ரீடர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அரசு தற்பொழுது வாகன எண் அடிப்படையிலான டோல் வசூல் முறையை பரிசீலனை செய்து வருகிறது. இந்த முறை முழுமையாக வந்துவிட்டால் வாகன எண் அடிப்படையில் கட்டணம் தானாகவே பிடிக்கப்பட்டு விடும். அதற்கு ஃபாஸ்டாக் கார்டே தேவையில்லை. மத்திய அரசு இதற்கான ட்ரையல் திட்டத்தை டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் வேயில் தற்பொழுது சோதனை செய்து வருகிறது. முடிவுகள் வெற்றிகரமாக இருந்தால் இந்த மாற்றம் 2026 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு டோல் கட்டண வசூல் முறையை முழுமையாக டிஜிட்டல் திசையில் கொண்டு செல்கிறது. இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஆகும். ஆனால் இதில் சில நன்மைகளும் சில தீமைகளும் இருக்கின்றன. நன்மைகளை பற்றி பார்த்தால் பயணம் நேரம் குறையும், பண தேவை இல்லை, துல்லியமான கட்டண பதிவு இருக்கும். தீமைகள் என்றால் கட்டண உயர்வு, தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் தங்கள் வாகனங்களில் ஃபாஸ்டாக் புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும். UPI வழி கட்டணம் செலுத்தும் வசதிகளையும் இயக்கி வைத்திருப்பது அவசியம். இது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஆகும். எனவே அதற்காகவே நாமும் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் இதுவரை ஃபாஸ்டாக் பற்றிய புதிய விதிகளை அறியவில்லை என்றால் இப்பொழுதுதான் சரியான நேரம். உடனே உங்கள் ஃபாஸ்டாக் அப்டேட் செய்து கொள்ளுங்கள். அதே சமயம் டிஜிட்டல் வழி கட்டணத்தையும் பயன்படுத்தி நேரத்தையும் சேமித்து சலுகைகளையும் பெறலாம். இதுதான் நவீன இந்தியாவின் புதிய சாலை புரட்சி ஆகும். நன்றி.